வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி விட்டுருக்காங்க. அதில் என்னென்ன சொல்ல வராங்க, அதை எப்படி நம்ம உள்வாங்கிக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப சுருக்கமாக இதில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக படிக்கிறவங்க எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் விடுவாங்களா விடமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணவே இல்லையே, அதுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்கும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, 2019 வரைக்கும் அவங்க சொல்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க, தேர்வும் வைப்பாங்க. ஆனால் ரிசல்ட் வர்றதுக்கு தாமதமாகும். ஒரு குறிப்பிட்ட நாட்களை சொல்ல மாட்டாங்க, அது மாறி மாறி சில நாட்கள்லையும் வரும். 2022 பார்த்தீங்கன்னா தேர்வு கரெக்டாக முடிஞ்சுது, ஆனால் அதற்கான ரிசல்ட்டை வெளியிடுறதுல பெரிய சிக்கல் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு குரூப் 4 ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு 1.5 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சிக்கு தலைவராக வந்த ஒருத்தர் சொன்னார், இதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக நடக்கும், சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்ன வரைக்கும். இதே போல் தொடர்ந்து நடந்தால் நமக்கும் சந்தோஷம்தான். சரி, என்ன கொடுத்துருக்காங்க, என்ன விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க தெளிவாக. இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதாவது 25/4/2025 இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இன்னையிலேருந்து அடுத்த மாதம், இன்றைக்கி டேட் என்ன 25, அடுத்த மாதம் 24/5/2025 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதாவது இன்றைக்கி நைட்டிலேருந்து, இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு அப்புறம் அப்போ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த மாதம் 24 நைட்டு 12 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னுடைய சைட்லேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, உடனே போய்ட்டு அப்ளை பண்ணாதீங்க. அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு, கிட்டத்தட்ட இதிலேருந்து இன்றைக்கி என்ன டேட்டு 25, 25 1ஆம் தேதி இல்லை 2ஆம் தேதி அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் தேதி இல்லை ஒரு 5ஆம் தேதி அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே எல்லாருமே போய்ட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆல்ரெடி இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நிறையா தெரியும், அவங்க கொண்டு போய் அப்ளை பண்ணுவாங்க. தெரியாதவங்களும் கொண்டு போய் அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் இதே மாதிரி எல்லாரும் அப்ளை பண்ணும்போது சர்வர் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வரும். அது நிறைய பேருக்கு உள்ளே நுழையாது. என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். இது வீட்டில் இருந்து மட்டும் கிடையாது, ப்ரௌசிங் சென்டர் போய் பண்ணாலும் இதே பிரச்சனை தான் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு வாரம் போகட்டும், ஒரு வாரம் கழித்து நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. இதை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத இதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு தேவையானதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக பிஎஸ்டிஎம் வாங்கி வச்சுக்கோங்க, அதாவது தமிழ் வழி சான்றிதழ். நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் கிடைக்கும். 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க. இது யாருக்கெல்லாம்னா தமிழ் மீடியம் படித்தவர்களுக்கு மட்டும். அதே மாதிரி விதவைகளாக இருந்தால் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், ஊனமுற்றோராக இருந்தால் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நம்ம வச்சுக்கணும், அதாவது ஜாதி சான்றிதழ். இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணாமல் நல்லா தெளிவாக பார்த்து பண்ணுங்கள். இப்போது நம்ம அப்ளைலாம் பண்ணி முடிச்சிட்டோம். நான் இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணிட்டேன். டேட் ஆஃப் பர்த் தப்பாக கொடுத்துட்டேன், ஆதார் சம்மந்தமான விஷயம் தப்பாக கொடுத்துட்டேன், இல்லை நம்ம அப்ளை பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயம் தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா அதை திருத்துறதுக்கும் டேட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டு எதிலிருந்து ஆரம்பிக்குதுன்னா 29ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம திருத்தம் செஞ்சுக்கலாம். நம்ம என்னென்னலாம் தவறு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு அதை திருத்தம் செஞ்சுக்கலாம். நமக்கான எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம், அதாவது 12ஆம் தேதி 7வது மாதம் 2025 நடக்கும். காலையில் 9:30 மணிலேருந்து மதியம் 12:30 வரைக்கும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு முறை பதிவு மற்றும் இணைய வழி விண்ணப்பம். இது எதுக்காகனா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா ஒரு முறையாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில். அதை தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி எக்ஸாம் அப்ளை பண்ணவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ புதுசாக பண்ண போகிறீங்கன்னா ப்ரௌசிங் சென்டரில் நீங்களே சொல்லிவிடுங்க, அவங்களே அப்ளை பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் அவங்க அப்ளை பண்ணும்போது பக்கத்தில் இருந்து நீங்கள் சொல்லணும். ஒவ்வொரு காலத்துலேயும் அவங்க ஃபில் பண்ணும்போது உங்களை கேட்பாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இது முக்கியமான விஷயம், நம்ம லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதால சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, விஓஓ போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 215 போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. அதுவே இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் நான் செக்யூரிட்டியில் வந்து 1621 பேர் கொடுத்துருக்காங்க. இதை கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்குது, கிட்டத்தட்ட 20-25 லட்சம் பேர் எழுதுகிற எக்ஸாமில் அதிக பேர் ட்ரை பண்ணுறது ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் விஓஓ தான். ஆனால் இதை ரெண்டுத்தையும் சேர்த்தா கூட 1850 கூட வரல. ஆனால் இதில் தைரியமாக நம்பிக்கையாக படிக்கிற நீங்கள் எல்லாம் எப்படி நினச்சிக்கணும்னா, இதில் ஒரு போஸ்டிங் தான் நமக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் மைண்டில் வச்சுக்கணும்.
அந்த ஒரு போஸ்டிங் எனக்கு கிடைச்சா போதும், நான் எந்த அளவுக்கு என்னுடைய உழைப்பையும் என்னுடைய முயற்சியையும் நான் போடுறேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதனால் பயப்பட வேணாம். இதை இதோட விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. போக போக நம்மளுக்கு போஸ்டிங் அதிகரிப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. நோட்டிஃபிகேஷன் விடும்போது கம்மியாக தான் போடுவாங்க, அதுக்கப்புறம் அதிகரிப்பாங்க கண்டிப்பாக. கிட்டத்தட்ட லெவல் 12,000 கிட்டத்தட்ட வந்துடும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெவ்வேறு பணிகளுக்காக மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, டோட்டலாகவே நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3,935 தான் கொடுத்துருக்காங்க. இது இப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக மாறுபடும். தைரியமாக நம்பிக்கையோடு படிங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வயது வரம்பு, அதாவது தகுதி நிபந்தனைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் வயது வரம்பு பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி டெலகிராம் குரூப்லேயும் சொல்லியிருக்கிறேன். இதை பற்றி நான் நிறையா பேர் கேள்விக்கு நான் பதிலும் அளிச்சிருக்கிறேன். ஆல்ரெடி இருந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. 18 to 32 வயசு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க பொதுவாக. இது எந்த கேட்டகரியும் சாராமல். இதுவே சில இடஒதுக்கீடு அடிப்படையிலையும் தகுதி அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறுபடும். விஓஓ போஸ்ட்டுக்கு மட்டும்தான் 21 to 32 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மற்ற அனைத்து போஸ்டிங்களுக்குமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 18 to 32 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இது நான் பொதுவாக சொல்கிறேன், எந்த கேட்டகரியும் இணைக்காமல். இதில் எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி அவங்களாம் வரும்போது அவங்களுக்கு தனி ஏஜ் லிமிட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி, இராணுவத்தில் இருந்தவங்க, ஆதரவற்ற விதவை அவங்களுக்கெல்லாம் ஒரு தனி இடஒதுக்கீடு இருக்கும். அதன் அடிப்படையில் ஏஜ் லிமிட் மாறுபடும். அதே மாதிரி பொதுவாக ஒன்று சொல்கிறாங்க, ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னது தான், நம்ம ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலோ இல்லை 12th பாஸ் பண்ணியிருந்தாலோ அதே வயது 18 அல்லது 21லேருந்து எத்தனை வயசு வரைக்கும் வேணால் நீங்கள் எழுதலாம். அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது 10th பாஸ் பண்ணியிருந்தால் அந்த கேட்டகரி வயசு நீங்கள் வரணும். அப்படி இல்லைன்னா 12th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வயசு வரைக்கும் வேணால் எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஒன்று தான் புரிஞ்சுக்கணும். ஓசி கேட்டகரிக்கு மட்டும் 18 அல்லது 21லேருந்து 32 வயசு வரைக்கும். மற்றபடி எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே 18 21லேருந்து 42 வயது வரைக்கும். இதே எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி அவங்களுக்கு இராணுவ அதிகாரியாக இருந்தால் அவங்களுக்கு 50 வயசு வரைக்கும், ஆதரவற்ற விதவைகளாக இருந்தால் அவங்களுக்கு 42 வயசு வரைக்கும் அப்படி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது எல்லாத்தையும் முழுமையாக ஒரு டைம் படிக்கணும். அடுத்து என்ன முக்கியமானது கொடுத்துருக்காங்கன்னா, ஆல்ரெடி வருஷம் வருஷம் கொடுக்குறது தான் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு முறையாவது படித்து பார்க்கணும். இந்த வருஷம் புதுசாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எந்தெந்த இடத்துலலாம் தேர்வு மையங்கள் இருக்கும் அப்படிங்கிறத ஊர் பேரோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த ஊர்களெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ கடலூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடலூர், புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில், குறிஞ்சிப்பாடி, பண்ருட்டி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா காஞ்சிபுரம், குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர், உத்திரமேரூர் இந்த மாதிரியான இடங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தான் கொஞ்சம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் சம்மந்தமானது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் எக்ஸாம் சம்மந்தமாக கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் இவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒரு முறை நீங்கள் வாசித்து பார்த்துருங்க. அவ்வளோதான் நண்பர்களே. போஸ்டிங் ஏன் கம்மியாக போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இது வரைக்கும் நீங்கள் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து படிங்க. இனிமேல் இருக்கிற நாட்களை ரொம்ப தெளிவாக பயன்படுத்திக்கோங்க. அதுதான் தேர்வு வரைக்கும் நம்மளை சரியாக கொண்டு போக வழிவகுக்கும். நீங்கள் பதட்டப்படாமல் தொடர்ந்து நீங்கள் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்களோ, நீங்கள் எவ்வளோ உழைப்பை உங்களுக்கு போட்டிருக்கீங்களோ அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இது பற்றின எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம டெலகிராம் குரூப்பில் கேளுங்க, நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி நேரம் பார்த்து நான் கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன். அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்தது எனக்கே கொஞ்சம் லேட்டாக தான் தெரிய வந்தது. அதனால தான் வந்த உடனே இன்றைக்கி வீடியோ மேக் பண்ணி போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்த உடனே போடுறேன். இதை நான் உங்களுக்கு மார்னிங்குள்ளே அப்லோட் பண்ணிவிடுவேன். இதில் நான் சொல்லாத விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் சொல்லிவிடுவேன். உங்களுக்கும் இது பற்றின சந்தேகங்கள் இருந்தால் டெலகிராம் குரூப்பில் கண்டிப்பாக கேட்கலாம், நானும் பதில் சொல்கிறேன்.